என் காலேஜ் கட்டணம் 1,25,000 ரூபாய். அதை நீங்கள் தான் கட்டணும். செலினின் குரலில் கோபமும் உரிமையும் கலந்திருந்தது. அவள் எதிரே அமர்ந்திருந்த அபி மெதுவாக சிரித்தான். அந்த சிரிப்பில் பாசம் இல்லை, புரிதல் இல்லை, ஏளனம் மட்டுமே இருந்தது. எதுக்காக நான் கட்டணும்? அவன் அமைதியாக கேட்டான். என் கழுத்தில் தாலி கட்டியவர் நீங்க, அதுவே காரணம். ஒரு நிமிடம் அமைதி. பிறகு அபி நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்தான். தாலி கட்டியிருந்தால எல்லா பொறுப்பும் எனக்கு வந்துடும்னு யார் சொன்னாங்க? உன் படிப்பு உன் பொறுப்பு. செலின் முகம் சிவந்தது. நான் இந்த வீட்டை விட்டு எங்கு போக மாட்டேன். உன் விருப்பம், ஆனால் உன் செலவுக்கு நான் பொறுப்பேற்க மாட்டேன். அந்த வார்த்தை அவளது மனதை குத்தியது. இந்த திருமணம் இருவரும் விரும்பி நடந்தது இல்லை. 2 குடும்பங்கள் எடுத்த முடிவு. அந்த முடிவை இருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரே வீட்டில் இருந்தாலும் ஒரே மேசையில் சாப்பிட மாட்டார்கள். ஒருவரை ஒருவர் பார்த்து பேச மாட்டார்கள். பேசினாலும் அது வாக்குவாதமாகத்தான் முடியும். வீட்டில் இருப்பவர்கள் கூட இவர்கள் எப்போதாவது சாதாரணமாக பேசுவாங்களா என்று எண்ணுவார்கள். அடுத்த நாள் காலை செலில் வழக்கம் போல கல்லூரிக்கு கிளம்பினாள். கையில் புத்தகங்கள், முகத்தில் திமிர். நான் யாரிடமும் தோற்க மாட்டேன் என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டாள். அபி அவளை பார்த்தான். ஆனால் எதுவும் பேசவில்லை. கார் ஸ்டார்ட் செய்து வேலைக்கு புறப்பட்டான். கல்லூரியில் முதல்வர் அலுவலகம். கட்டணம் இன்னும் செலுத்தப்படவில்லை. அவள் அமைதியாக நின்றாள். இன்னைக்கு மாலைக்குள்ள கட்ட முடியலன்னா அடுத்த தேர்வுக்கு உங்களை அனுமதிக்க முடியாது. அந்த வார்த்தை அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. சார், கொஞ்ச நேரம். நாங்களும் விதிமுறையில் தான் நடக்கணும். அவள் மெதுவாக வெளியே வந்தாள். யாரிடம் கேட்பது? அப்பாவிடம் பேச முடியாது, அம்மாவிடம் சொல்ல முடியாது, நண்பர்களிடம் கேட்க மனசில்லை. கடைசியில் அவள் மொபைலை எடுத்தாள். அபியின் என்னை பார்த்தாள். சில நொடிகள் தயங்கினாள். பிறகு அழைத்தாள். ஹலோ அபி, சொல்லு. கட்டணம், அதை பற்றி தான் மீண்டும் பேசுறியா? இது என் படிப்புக்காக. நான் ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். அவன் அழைப்பை முடித்து விட்டான். செலின் சில நொடிகள் அப்படியே நின்றாள். அவளது கண்களில் கண்ணீர் தெரிந்தது. நண்பி நித்யா அருகே வந்தாள். என்னாச்சு? ஒன்றுமில்லை. உன் முகம் எல்லாம் மாறி இருக்கு. வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை. நித்யா ஆறுதல் கூறினாள். கவலைப்படாதே, ஏதாவது வழி கண்டுபிடிக்கலாம். ஆனால் செலிலின் மனதில் ஒரு கேள்வி மட்டும். நான் இந்த வீட்டில் உண்மையிலேயே தேவையில்லாதவளா? மதியம் கல்லூரி வளாகத்தில் ஒரு அழைப்பு வந்தது. அதை எடுத்தவுடன் செலிலின் முகம் வெண்மையாக மாறியது. என்ன? அவள் அதிர்ச்சியுடன் கேட்டாள். அழைப்பு முடிந்ததும் அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. பையை எடுத்துக்கொண்டு அவசரமாக கல்லூரியை விட்டு வெளியேறினாள். வீட்டு வாசல் கதவு திறந்திருந்தது. உள்ளே நுழைந்தவுடன் அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவளை பார்த்த அபி முதன்முறையாக சற்று பதறினான். என்னாச்சு? செலிலில் பேச முயன்றாள். ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. கையில் இருந்த ஒரு காயத்தை மட்டும் அவன் முன் நீட்டினான். அதை பார்த்த அபியின் முகமும் மெதுவாக மாறியது. அந்த காகிதத்தில் என்ன இருந்தது? செலில் ஏன் மதியமே அழுதபடி வீட்டிற்கு திரும்பினாள்? அபியின் மனதை மாற்றிப்போகும் அந்த ரகசியம் என்ன? அபியின் கையில் இருந்த அந்த காகிதம் மெதுவாக நடுங்கியது. அது கல்லூரியில் இருந்து வந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. கட்டணம் செலுத்தப்படாததால் மாணவியின் சேர்க்கை தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. அபி சில நொடிகள் அமைதியாக அந்த காகிதத்தை பார்த்தான். செலில் அவனை நேராக பார்த்து கொண்டே நின்றாள். இப்போவாவது புரியுதா நான் ஏன் உன்னிடம் கேட்டேன்னு? என் குரல் உடைந்திருந்தது. ஆனால் அபி உடனே பதில் சொல்லவில்லை. அவன் மனதில் ஏதோ ஓடியது. அதே நேரத்தில் அபியின் தாய் லக்ஷ்மி ஹாலுக்குள் வந்தார். என்னப்பா, என்ன பிரச்சனை? செலில் எதுவும் பேசவில்லை. அபி காயத்தை அவரிடம் கொடுத்தான். அதை படித்த லக்ஷ்மியின் முகம் மாறியது. அபி, ஒரு பொண்ணோட படிப்பை பாதியில் நிறுத்துறது சரியில்லை. அபி அமைதியாக, அம்மா, இது பணம் பற்றிய விஷயம் மட்டும் இல்லை என்றார். செலில் கோபமாக, அப்படின்னா என்ன விஷயம் என்று கேட்டான். அபி மெதுவாக எழுந்து நின்றார். இந்த கல்யாணம் நடந்த நாள் முதல் நீ என்னை ஒரு மனிதனா கூட மதிச்சதில்லை. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கட்டளை மாதிரி. இப்போ மட்டும் நான் எல்லாத்தையும் மறந்து உதவணுமா? வீட்டில் மீண்டும் அமைதி நிலவியது. செலில் பதில் சொல்ல முடியாமல் நின்றாள். யோசிக்க ஆரம்பித்தாள். உண்மையில் அவள் அபியிடம் எப்போதாவது அமைதியாக பேசியிருக்கிறாளா? அவன் மனதை புரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறாளா? அவளுக்கு பதில் கிடைக்கவில்லை. அந்த இரவு வீட்டில் யாரும் சரியாக சாப்பிடவில்லை. செலில் தன் அறைக்குள் அமர்ந்து பழைய புகைப்படங்களை பார்த்தாள். அவளது கல்லூரி முதல் நாள், போட்டிகளில் வாங்கிய பரிசுகள், நான் எப்படியாவது படித்து பெரியாகல ஆகணும் என்று கனவு கண்ட நாட்கள். அந்த கனவு இவ்வளவு சீக்கிரம் முடிந்துவிடுமா என்ற பயம் அவளை வாட்டியது. மறுபக்கம் அபியும் தூங்கவில்லை. மேசை மீது இருந்த கோப்புகளை மூடி வைத்து ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். அவனுக்கு செலில் மேல் கோபம் இருந்தது. ஆனால் அவளது படிப்பு நின்றுவிட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. வேறு ஏதாவது வழி இருக்கா என்று அவன் மனதில் தோன்றியது. அடுத்த நாள் காலை செலில் வழக்கம்போல் கல்லூரிக்கு செல்லவில்லை. அமைதியாக வீட்டிலேயே இருந்தாள். லக்ஷ்மி அவளிடம் வந்து,
கொஞ்ச நாள் பொறுமையா இரு என்று ஆறுதல் கூறினார். செல்லில் சிரிக்க கூட முடியவில்லை. அதே நேரத்தில் அபி அலுவலகத்திற்கு செல்லாமல் வேறு ஒரு இடத்திற்கு சென்றான். அது ஒரு கல்வி உதவித்தொகை வழங்கும் அறக்கட்டளை அலுவலகம். அங்கிருந்த அதிகாரியிடம் அவன் கேட்டான், நல்ல மதிப்பெண் வாங்குகிற மாணவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்குமா? அதிகாரி பதிவுகளை பார்த்தார். கிடைக்கும், ஆனால் சில ஆவணங்கள் தேவை. அபியின் முகத்தில் சிறிய நம்பிக்கை தெரிந்தது. அவன் வீட்டிற்கு திரும்பவில்லை. தேவையான ஆவணங்களை சேகரிக்க ஆரம்பித்தான். இந்த விஷயம் செல்லிலுக்கு தெரியாது. அவள் இன்னும் அபி தன்னை பற்றி கவலைப்படவே இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தாள். மாலை செல்லிலின் கைபேசியில் ஒரு அறிமுகமில்லாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. ஹலோ, செல் பேசுகிறீங்களா? ஆமாம், உங்களுடைய கல்வி தொடர்பான ஒரு விண்ணப்பம் எங்களுக்கு வந்திருக்கிறது. செல்லில் அதிர்ச்சி அடைந்தாள். நான் எந்த விண்ணப்பமும் அனுப்பலையே. உங்கள் சார்பாக யாரோ அனுப்பியிருக்காங்க. அவள் குழப்பத்தில் ஆழ்ந்தாள். யார் அனுப்பியிருப்பார்கள்? அப்பாவா, நண்பர்களா அல்லது அபியா? வீட்டில் அவனை பார்த்தபோது முதல் முறையாக அவள் மனதில் ஒரு சந்தேகம் வந்தது. இவன் வெளியில் வேறு மாதிரி இருக்கிறானா? அதே நேரத்தில் அபியின் மொபைலில் ஒரு செய்தி வந்தது. உங்கள் விண்ணப்பம் மறுபரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவன் நிம்மதியாக மூச்சு விட்டான். ஆனால் இந்த விஷயம் செல்லிடம் சொல்லவில்லை. ஏனெனில் உதவி கிடைப்பது உறுதியான பிறகுதான் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். ஆனால் இருவருக்கும் தெரியாமல் இந்த உதவித்தொகையை தடுக்க யாரோ ஒருவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவர் யார்? ஏன் செல்லிலின் படிப்பை நிறுத்த நிற்கிறார்? அபியின் முயற்சி வெற்றி பெறுமா? மறுநாள் காலை வீட்டில் வழக்கம் போல் அமைதி. ஒரே வீட்டில் இருந்தாலும் அபியும் செல்லிலும் தனித்தனி உலகத்தில் வாழ்ந்தனர். நேற்று வந்த அந்த மர்ம அழைப்பை பற்றியே செல்லில் யோசித்து கொண்டிருந்தாள். என் பெயரில் விண்ணப்பம் அனுப்பியது யார்? அந்த கேள்விக்கான பதில் மட்டும் கிடைக்கவில்லை. அதே நேரத்தில் அபி தனது அலுவலகத்தில் இருந்தான். அவனுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. சார், நீங்கள் அனுப்பிய கல்வி உதவித்தொகை விண்ணப்பம் இறுதி பரிசீலனைக்கு போயிருக்கு. அபியின் முகத்தில் சிறிய புன்னகை மலர்ந்தது. நன்றி என்று கூறி அழைப்பை முடித்தான். இது வெற்றி அடைந்தா அவளோட படிப்பு நிற்காது என்று மனதுக்குள் நினைத்தான். மாலையில் செல்லில் தனது கல்லூரி தோழி நித்யாவை சந்தித்தாள். என்ன முடிவு என்று கேட்டாள் நித்யா. எதுவும் தெரியல, யாரோ எனக்காக உதவி செய்ய முயற்சி பண்ணுறாங்க. நித்யா சிரித்தாள். அது உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த கோபக்காரரா இருக்கலாமே. செல்லில் உடனே மறுத்தாள். அவரா? முடியாது, அவர் என்னை பார்த்தாலே கோபப்படுவார். ஆனால் அவள் சொன்ன அந்த வார்த்தைகளில் கூட சிறிய சந்தேகம் இருந்தது. வீட்டிற்கு திரும்பிய செல்லில் அபி மேசையில் சில ஆவணங்களை வைத்திருப்பதை கவனித்தாள். அவன் குளிக்கச் சென்றிருந்தான். அவள் எதையும் தொடக்கூடாது என்று நினைத்தாள். ஆனால் ஒரு கோப்பு கீழே விழுந்தது. அதை எடுக்க குனிந்தபோது ஒரு விண்ணப்ப நகல் அவளது கண்ணில் பட்டது. அதில் பெரிய எழுத்தில் கல்வி உதவித்தொகை விண்ணப்பம். அவள் அதிர்ச்சியுடன் அதை பார்த்தாள். விண்ணப்பத்தில் மாணவி செல் என்று இருந்தது. அவளது இதயம் ஒரு நொடி நின்றது போல உணர்ந்தாள். அந்த நேரமே அபி அறைக்குள் வந்தான். செல்லில் கையில் இருந்த கோப்பை பார்த்தான். சில நொடிகள் இருவரும் அமைதியாக இருந்தனர். இதெல்லாம் என்று செல்லில் பேசத் தொடங்கினான். அபி மெதுவாக சொன்னான், உன் படிப்பு பாதியில் நிற்கக்கூடாதுன்னு தான் அதுக்காக முயற்சி பண்ணேன். செல்லிலுக்கு என்ன பேசுது என்று தெரியவில்லை. நேற்று வரை அவன் எனக்கு உதவ மாட்டான் என்று நினைத்தவள் இன்று அவன்தான் அமைதியாக ஓடி உதவி செய்ததை அறிந்தாள். ஏன் இதை என்கிட்ட சொல்லலை என்று மெதுவாக கேட்டாள். அபி சிரித்தான். முடிவு வராம முன்னாடி நம்பிக்கை கொடுக்க விரும்பல. முதல் முறையாக செல்லிலின் கண்களில் இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தேங்க்ஸ் என்ற ஒரு வார்த்தை மட்டும் வந்தது. அதை கேட்ட அபிக்கும் ஆச்சரியம். இத்தனை நாட்களில் அவள் முதன்முறையாக நன்றி சொன்னாள். ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அடுத்த நாள் கல்லூரியில் இருந்து அழைப்பு வந்தது. உங்கள் உதவித்தொகை விண்ணப்பம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. அபி அதிர்ச்சி அடைந்தாள். ஏன்? உங்கள் விண்ணப்பத்துக்கு எதிராக ஒரு புகார் வந்திருக்கு. சில ஆவணங்கள் சரியில்லைன்னு கூறியிருக்காங்க. அபி உடனே எல்லா ஆவணங்களும் சரிதான் என்றான். அதை நேரில் வந்து விளக்கம் சொல்லுங்க என்று கூறி அழைப்பை முடித்தனர். அதே நேரத்தில் செல்லிலின் மனதில் ஒரு கேள்வி. நம்ம இருவருக்கும் எதிராக யார் இப்படி செய்கிறாங்க? அவளுக்கு தெரியாமல் வீட்டுக்கு வெளியே நின்றிருந்த ஒருவர் அவர்களின் உரையாடலை கவனித்து கொண்டிருந்தார். அவர் மெதுவாக சிரித்தார். இது இப்போதான் ஆரம்பம் என்று சொல்லிட்டு அங்கிருந்து சென்றார். அவர் யார்? ஏன் செல்லிலின் படிப்பை தடுக்க முயற்சி செய்கிறார்? அபி மற்றும் செல்லில் இணைந்து இந்த சிக்கலை சமாளிப்பார்களா? மறுநாள் காலை அபியும் செல்லிலும் சேர்ந்து கல்லூரிக்கு சென்றனர். அது அவர்கள் திருமணத்திற்கு பிறகு முதல் முறையாக ஒரே நோக்கத்திற்காக ஒன்றாக நடந்த நாள். முதல்வர் அறைக்குள் சென்றதும் அங்கிருந்த நிர்வாகி அதிகாரி அமைதியாக ஒரு கோப்பை மேசையில் வைத்தார். உங்கள் விண்ணப்பத்துக்கு ஒரு எதிர்ப்பு மனு வந்திருக்கு. அபி கேட்டான்.
யார் அனுப்பியிருக்காங்க? அதிகாரி மெதுவாக ஒரு பெயரை சொன்னார். அந்த பெயரை கேட்டவுடன் செலில் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அது அவளுடைய சித்தப்பா ராகவன், செலிலின் தந்தையின் தம்பி. சிறு வயதிலிருந்தே நீ டாக்டர் ஆகணும், வெளிநாடு போகணும் என்று சொல்லி ஊக்கப்படுத்தியவர் அவர்தான். இன்று அவளது படிப்பை தடுக்க முயன்றிருந்தார். செலிலுக்கு எதுவும் புரியவில்லை. சித்தப்பா ஏன் இப்படி செய்யார்? அபி அமைதியாக சொன்னான். உண்மையை அவரிடமே கேட்போம். அன்று மாலை இருவரும் ராகவனின் வீட்டிற்கு சென்றனர். செலில் நேராக கேட்டாள், சித்தப்பா என் படிப்பை ஏன் நிறுத்த முயற்சி பண்ணீங்க? ராகவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பிறகு ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டார். நான் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைக்கல. அப்போ நீ படிப்பை பாதியில் விட்டுட்டு குடும்ப பிரச்சனையில் சிக்கி கிடக்க கூடாது என்று நினைத்தேன். செலில் குழப்பமடைந்தார். ராகவன் தொடர்ந்தார். உங்க இருவரையும் பார்த்தா தினமும் சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை இல்லை. அந்த சூழ்நிலையில் படிப்பும் கெடும், வாழ்க்கையும் கெடும். அதனால முதல்ல நீங்க உங்க வாழ்க்கையை சரி பண்ணணும்னு நினைச்சு. அவை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். பிறகு மெதுவாக சொன்னான், ஒரு மனிதருடைய கனவை நிறுத்துறது அதுக்கு தீர்வாக இருக்காது. அவளோட படிப்பு தொடரணும். நாங்கள் எங்களோட பிரச்சனையை நாங்களே சரி பண்ணிக்கிறோம். அந்த வார்த்தைகளை கேட்ட ராகவன் சில நொடிகள் தலைகுனிந்து நின்றார். நான் தவறு பண்ணிட்டேன், மன்னிச்சிடு செலில். அவர் உடனே கல்லூரி நிர்வாகத்திற்கு அழைத்து தான் கொடுத்திருந்த புகாரை திரும்ப பெற்றார். 2 நாட்களுக்கு பிறகு கல்லூரியில் இருந்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்தது. செலிலின் கல்வி உதவித்தொகை ஒப்புதல் பெறப்பெற்றது. அவளது கட்டணம் முழுவதும் செலுத்தப்பட்டது. அந்த செய்தியை கேட்டவுடன் செலிலின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. வீட்டிற்கு வந்ததும் அவள் அபியின் முன் நின்றாள். ஒரு விஷயம் சொல்லணும். அபி சிரித்தான். சொல்லு. நான் உன்னை புரிஞ்சுக்காம ரொம்ப தவறா நினைச்சிட்டேன், மன்னிச்சிடு. அபி சில நொடிகள் அமைதியாக இருந்தான். நானும் கோபத்துல ரொம்ப கடினமா நடந்துக்கிட்டேன். நானும் சாரி. முதல் முறையாக இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். அந்த சிரிப்பில் வெற்றி இல்லை, தோல்வியும் இல்லை, ஒரு புதிய தொடக்கம் மட்டும் இருந்தது. 3 மாதங்களுக்கு பிறகு செலில் தனது முதல் செமஸ்டரில் கல்லூரியில் முதலிடம் பெற்றார். விருது வழங்கும் விழாவில் முதல்வர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். இந்த மாணவியின் கல்வி தொடர காரணமாக நபர் இன்று மேடைக்கு வர வேண்டும். செலில் உடனே அபியை மேடைக்கு அழைத்தார். ஆனால் முதல்வர் சிரித்து கொண்டே சொன்னார், இல்லை, உதவித்தொகைக்காக விண்ணப்பம் கொடுத்தவர் அபிதான். ஆனால் அந்த உதவித்தொகை கிடைக்காமல் போனால் தன்னுடைய சேமிப்பு பணம் முழுவதையும் செலுத்த தயாராக இருந்ததாக எங்களுக்கு எழுதி கொடுத்திருந்தார். அந்த கடிதத்தை முதல்வர் செலிலிடம் கொடுத்தார். அதை படித்த செலிலின் கண்கள் கலங்கின. அந்த கடிதத்தில் ஒரே ஒரு வரி மட்டும் இருந்தது. அவளுடைய கனவு பாதியில் நிற்கக்கூடாது. அவள் வெற்றி பெற்றால் அதுவே எனக்கான மிகப்பெரிய பரிசு. வரியை படித்த செலில் மேடையிலேயே அபியை நோக்கி திரும்பினாள். அவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளது கண்களில் இருந்த மரியாதை 1000 வார்த்தைகளுக்கு சமமாக இருந்தது. சில உறவுகள் காதலால் தொடங்கும், சில உறவுகள் புரிதலால் மலரும். புரிதல் வந்த இடத்தில் வாழ்க்கை புதிய அர்த்தத்தை பெறும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.